ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேன்வாவை யூஸ் பண்ணி நம்மளோட ட்ரெஸ் கலரை எப்படி மாத்துறது, அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக போட்டு அந்த மாதிரி போட்டு சேஞ்ச் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி நம்ம ஏஐ யூஸ் பண்ணி கேன்வா டூல் கூட இன்டிகிரேட் பண்ணி நம்மளோட ட்ரெஸ்ஸை எந்த ஒரு ஃபோட்டோஷாப் எஃபெக்ட்டும் இல்லாம ஈஸியா சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நீங்க உங்களோட ஃபோன்ல இருக்கிற ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க கேன்வா அப்ளிகேஷன் கூட நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ரௌசர்ல. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு கேன்வா ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்க எந்த ஃபோட்டோ நீங்க எடிட் பண்ண போறீங்களோ அந்த ஃபோட்டோ பண்ணிக்கோங்க. அது எப்படி சூஸ் பண்ணணும்னா, இங்க கிரியேட் எ டிசைன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிரியேட் எ டிசைன் சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா டவுன்ல பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஃபைல்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இம்போர்ட் ஃபைல் கொடுங்க. ஸோ இம்போர்ட் ஃபைல்ல நான் ஆல்ரெடி என்னோட ஃபோட்டோ வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோவ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ தான் நான் யூஸ் பண்ணணும்னா, நீங்க இந்த ஃபோட்டோ கொடுத்துக்கலாம். யூஸ் இன் ஏ நியூ டிசைன். ஓகேவா? அப்படி குடுக்கலாம். அப்படி இல்லன்னா ஆல்ரெடி நீங்க டெம்ப்ளேட் வச்சிருந்தீங்கன்னா, அந்த டெம்ப்ளேட்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் நியூ டிசைன் குடுத்துக்கிறேன். ஸோ இங்க கஸ்டம் சைஸ். கஸ்டம் சைஸ் நான் ஆல்ரெடி இருக்கிற வித்து, ஹைட்டு அப்புறமேட்டா இருக்கிற பிக்சல்லே வச்சு நான் டிசைன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்படி வேணாம், நீங்க வேற ஏதாச்சும் வித் சேஞ்ச் பண்ணணும்னாலும் இங்க நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி. ஸோ நான் டிசைன் குடுத்துட்டேன். என் ஃபோட்டோ இப்போ லோட் ஆகிடும். ஸோ என் ஃபோட்டோ லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டா ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எனக்கு அப்லோட்ல இந்த ஃபோட்டோ காமிக்குது. சரிங்களா? ஸோ நான் இந்த ஃபோட்டோல என்னோட ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா? ப்ளூ கலர். ஸோ இந்த ட்ரெஸ்ஸ நான் கோட்டா ஆட் பண்ணி காமிக்க போறேன். ஒரு நீங்க ஸ்டூடியோல போயிட்டு எடிட் பண்ணீங்கன்னா, அவங்க ஃபோட்டோஷாப்ல தான் ஆல்ரெடி கோட் டிசைன் வச்சு அத அப்படியே நம்மளோட நம்மளோட ஸ்கின் மேல ஓவர்லே பண்ணி எடிட் பண்ணி தருவாங்க. அத நம்ம ஈஸியா ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோல நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். ஸோ இப்ப நான் ஃபோட்டோ கிளிக் பண்ணலன்னா, இங்க ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ நான் ஃபோட்டோவ கிளிக் பண்றேன். இங்க ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். நீங்க வேற ஏதாச்சும் அனிமேஷன் இல்லன்னா இந்த பொசிஷன் கரெக்ஷன் பண்றது, இல்லன்னா வேற ஏதாச்சும் ஃபில்டர்ஸ் ஆட் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். நம்மளோட கான்டெக்ஸ்ட் இப்போ இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது தான். அது மட்டும் நான் சொல்லி தரேன். இங்க எடிட் இமேஜ் போங்க. எடிட் இமேஜ் போனீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நெறைய வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும் பாருங்க. இந்த எஃபெக்ட்ஸ்ல நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டர்ஸும் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த வீடியோல தேவைப்படுறது என்னதுன்னா, மேஜிக் எடிட். ஓகேங்களா? மேஜிக் எடிட். இந்த மேஜிக் எடிட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க ஒரு நேச்சுரலா ஒரு ஹேண்ட்ல பூ வச்சிருக்காங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியலா பூ இருக்கு. ஸோ இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். பிரஷ் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். கிளிக்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ல எந்த பொசிஷன் நீங்க சூஸ் பண்ணணுமோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிரஷ்னா ஒண்ணும் இல்ல. நீங்க எந்த இடத்த நீங்க பிரஷ் பண்றீங்களோ அந்த இடம் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் பிரஷ்ஷோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. நான் பிரஷ்ஷோட சைஸ ஒரு 25க்கு மாத்திட்டு, என் ட்ரெஸ்ஸ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா காலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம Photoshopனா யூஸ் பண்றோம்னா, கரெக்ட்டா சூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இதுவும் நம்ப பண்ணணும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க சூஸ் பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ ஒரு அளவுக்கு என்னோட ட்ரெஸ்ஸ கவர் பண்ணிட்டேன். ஆம், இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க கோட் ஆட் பண்ணணும் பார்த்தீங்களா? ஸோ இங்க டிஸ்கிரைப் யுவர் எடிட். இங்க ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிஸ்கிரைப் யுவர் எடிட்ல நீங்க சொல்லணும். ஸோ எப்படி சொல்லணும்னா, நம்ம நார்மல் இங்கிலீஷ் கூட யூஸ் பண்ணலாம். ஆட்
coat with tie with matching color. ஸோ நம்ம வந்து பிளாக் கலர் கோட் ஆட் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். அப்படி வெறுமனே கோட்னு இருக்கிற கலர்ஸ்ல மேட்சிங்கா வந்து இது ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்க டிஸ்கிரைப் யுவர் எடிட்ல நீங்க நார்மல் எலமெண்ட்ரி இங்கிலீஷ்ல கொடுத்தாலே போதும். இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஜென்ரேட் கிளிக் பண்ணீங்கன்னா ஏஐ வந்து நமக்கு கோட் வந்து ஆட் பண்ணும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 டிசைன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ 4 டிசைன்ஸில் நமக்கு வந்து டிஃப்ரெண்டான கோட்டோட ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் அது எது வந்து நல்லா இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே ப்ளூ கலர் இருக்கு. ஸோ இது வந்து நல்லா இல்லை. இதுவும் ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ இங்க தேர்ட் இமேஜ் பாருங்க. தேர்ட் வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலா கரெக்டா வந்து என்னோட நெக் ஏரியாவை வந்து கரெக்டா அலைன் ஆயிருக்கு. ஸோ இந்த கோட்டோட கலர் மட்டும் நல்லா இல்லை. ஸோ சாரி, இந்த டையோட கலர் வந்து நல்லா இல்லை. கிளிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ என் இமேஜை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் black coat with blue tie. நான் வந்து இங்க பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்னு வந்து போட்டுக்கிறேன். நீங்க வந்து ரீஜென்ரேட் அகைன் கொடுக்கணும். கேன்சலோ இல்லை வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து மறுபடியும் அந்த ஸ்க்ரீன் போய்விடும், பேக் ஸ்க்ரீன். இது ஆட்டோமேட்டிக்கா என் மூஞ்சிலையும் வந்து ஏதாவது எடிட் பண்ணிருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களான்னு தெரியல. ஸோ என் மூஞ்சோட கலரும் வந்து மாறுது. ஆக்சுவலா இது நல்லா தான் இருக்கு. டிஃப்ரெண்டா வருது கோட்டு. இது வந்து நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா வந்து நமக்கு இது வேண்டாம். ஜென்ரேட் அகைன் கொடுக்குறேன் நான். இது வந்து நல்லா தாங்க இருக்கு. இங்க பாருங்க, இதோட டீடைலிங் பாருங்க. கோட் வந்து கரெக்டா ஆட் ஆயிருக்கு. இங்க ஒரு டையும் வந்து போட்டிருக்கான். போட்டுட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஆட் பண்ணி சேவ் வந்து பண்ணிக்கலாம். சேவ் பண்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மறுபடியும் அதை போடல. ஜஸ்ட் நீங்க பிஎன்ஜி ஃபார்மேட்ல சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் வந்து வேணும்னாலும் நீங்க வந்து இங்க ஏஐ யூஸ் பண்ணி வந்து மாத்திக்கலாம். எப்படின்னா பாருங்க, ஆட் ப்ரொஃபஷனல் had red color coat, generate again. நமக்கு வந்து இந்த மேஜிக் எடிட்ன்றது ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ்? ஸோ நமக்கு வந்து டை வந்து வச்சு வேணும்னா நீங்க இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, டை வச்சு கொஞ்சம் கலர் எல்லாமே மேட்ச் ஆகி வருது பாருங்க. ஸோ நான் இந்த இமேஜஸும் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ மறுபடியும் வந்து நீங்க இந்த வீடியோவை ரீப்ளே பண்ணி பாருங்க. நம்ம ஈஸியான ஸ்டெப்ஸ் வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இமேஜே வந்து எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாமளே வந்து கேன்வா யூஸ் பண்ணி எல்லாமே வந்து பண்ணலாம். ஃபியூச்சர்ல வந்து கேன்வாவோட டியூட்டோரியல் வந்து போடுவேன். கேன்வா வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டியூட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. Thanks for watching the video. Thank you guys.